பேரன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உம்மத்திற்கு, உலக சமுதாயத்திற்கு வழங்கிய மிக பெரும் அருட்கொடை ஒன்று, நமக்கு மிக தெளிவாக தீனுல் இஸ்லாம் என்ற இறையியல் மார்க்கத்தை அருள் செய்திருப்பது. அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு எந்த விதமான சந்தேகத்திற்கும் எந்த விதமான ஐயப்பாட்டிற்கும் இடமின்றி மிக தெள்ள தெளிவாக கொடுத்து அனுப்பி இருக்கின்றான். அதிலும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இறையியல் கோட்பாடு, அல்லாஹுவை பற்றிய, அல்லாஹ் எப்படி இருக்கின்றான், அவனுடைய உள்ளமை பற்றிய, அல்லாஹினுடைய தன்மைகள் பற்றிய கோட்பாடு மிக தெள்ள தெளிவானது. அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வர வேண்டிய தேவையும் இல்லை, அதற்கான அவசியமும் இல்லை. அதுபோல அந்த கோட்பாட்டிலே எந்த விதமான சமரசம் செய்து கொள்வதற்கும் இந்த தீன் தயாராக இல்லை. தௌஹீத் என்ற ஏகத்துவம் என்ற கோட்பாட்டிலே துளி அளவிற்கு கூட சமரசம் கிடையாது. எப்படி இஸ்லாம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் தனித்தவன், ஏகன், அவனுக்கு இணை துணை எதுவும் கிடையாது, அவன் எந்த தேவையுமற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, அவனுக்கு நிகர் அவனன்றி வேறு யாரும் இல்லை. மிக தெளிவான கோட்பாடு. அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும், வணக்கத்திற்குரியவன் அவன்தான், அவனுக்கு எந்த விதத்திலும் யாரும் நிகர் இல்லை, ஈடில்லை, இணை இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய மிக தெளிவான கோட்பாடு. இந்த ஒரு கோட்பாட்டிற்காக வேண்டிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலின் மீது ஒட்டகத்தினுடைய மலக்குடல்கள் போடப்பட்டது. இந்த ஒரே ஒரு கோட்பாட்டிற்காக வேண்டிதான் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு பாலைவன மணலிலே மல்லாக்க படுக்க வைக்கப்பட்டு அவர்கள் மீது பெரும் பாறாங்கற்கள் வைக்கப்பட்டது. எல்லா நேரங்களிலும் அந்த நேரத்திலும் அதே வசனத்தை ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். எதிரிகள் சொல்லுகின்றார்கள், உமையத் இப்னு கலப் சொல்லுகின்றான், உமையா சொல்லுகின்றான், நீர் சொல், நீர் சொல்லும், லாத் உஸ்ஸா, நாங்கள் சொல்லுவதை போன்று நீர் சொல்லும், உம்முடைய சித்திரவதைகளை நாங்கள் குறைத்து விடுகின்றோம். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீர் சொல்வதை போன்று எனக்கு சொல்லவே வராது, அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே கலீஃபாவின் முன்னிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால நேரத்திலே சஹாபாக்கள் பட்ட கொடுமைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொடுமைகள் வர்ணிக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லுகின்றார்கள், கலீஃபா அவர்களே, இதோ என்னுடைய முதுகை பாருங்கள் என்று இடுப்பையும் முதுகையும் தூக்கி காண்பிக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரண்டு போய்விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையிலேயே இது போன்ற தழும்புகளை நான் பார்க்கவில்லை. கப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எதிரிகள் என்னை படுக்க வைத்து என்னுடைய முதுகுக்கு கீழே தீ மூட்டுவார்கள். ஃபௌகது லீ நாரா, எனக்காக வேண்டி என்னுடைய முதுகுக்கு கீழே தீ மூட்டப்படும், என்னுடைய மேனியில் இருக்கின்ற கொழுப்பு வடிந்து அந்த தீயை அணைக்கும். இத்தனை கொடுமைகள் இழைக்கப்பட்டதும், இத்தனை துன்பங்களுக்கு சஹாபாக்கள் ஆளாக்கப்பட்டதும் அந்த ஒரே காரணத்திற்காக வேண்டிதான் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவின் மீது உறுதியாக நின்றார்கள், இஸ்திகாமத்தாக நின்றார்கள். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ் தான் எங்கள் இறைவன் என்று சொல்லுவதோடு நின்று விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், சும்ம இஸ்தகாமு, பிறகு அதிலேயே நீங்கள் நிலைப்பாடாக, உறுதியாக, எந்த நேரத்திலும் நெறிபிறழாமல் நில்லுங்கள். அப்படி நின்றால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களுடைய கஷ்ட நேரங்களிலே வந்து சொல்வார்கள், அல்லாஹ் தகாஃபு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வலா தஹ்ஸனு, நீங்கள் சஞ்சலப்படாதீர்கள், வஅப்ஷிரு பில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய நன்மாராயங்களை வாங்கிக் கொள்ளுங்கள், அல்லதி குந்தும் துஅதூன், அதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு பெருமக்களே, இந்த ஒரு காரணத்திற்காக வேண்டிதான்
அனைத்து நபிமார்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். நபிமார்களை பின்பற்றியவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். சஹாபாக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். சஹாபாக்களுக்கு பின் வந்த தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். இதை இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் நம்மை சோதிப்பான். இவருடைய ஈமான் எப்படி இருக்கின்றது, இவருடைய ஏகத்துவம் எப்படி இருக்கின்றது, இவர் கொண்டிருக்கின்ற மனோநிலையில் அவர் அந்த ஏகத்துவத்தை பற்றி என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கின்றார். மிக மிக துல்லியமான ஒன்று. இதற்காக நாம் எந்த நேரத்திலும் எந்த பொழுதிலும் சமரசம் கொள்ள முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோம பிரதேசத்திற்கு ஒரு படையை அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த படை ரோமாபுரியை மீட்டு வருவதற்காக வேண்டி பல்வேறு போர்களை செய்து வெற்றி ஈட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் சில பல காரணங்களால் தோல்வி ஏற்பட்டு விடுகின்றது. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறை கைதியாக பிடிக்கப்படுகின்றார்கள். ரோமாபுரி அரசன் சொல்லுகின்றான், நீங்கள் சஹாபாக்களில் சிலரை கைதியாக பிடித்துக் கொண்டு வாருங்கள், அவர்கள் மிகவும் வீர தீரமாக போரிடுவார்கள் என்று எனக்கு சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய மனோ உறுதியை நான் சோதித்து பார்க்க வேண்டும், அவர்களை எல்லாம் பிணை கைதிகளாக எடுத்து வாருங்கள் என்று சொல்லும் பொழுது ஏறத்தாழ 300க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கைதிகளாக பிடித்து வரப்படுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக இருந்ததன் காரணமாக அவர் முன்னால் கட்டி வைக்கப்படுகின்றார். அவன் கட்டளையிடுகின்றான், இவரை நீங்கள் சிலுவையிலே அறையுங்கள், சிலுவையிலே கட்டி வையுங்கள். அவருக்கு மேலே படாத அளவிற்கு சிலுவையை சுற்றிலும் நீங்கள் அம்பை தொடுங்கள், அவரை கொல்லப் போவதாக நீங்கள் மிரட்டுங்கள். எல்லா அம்புகளும் வீசப்படுகின்றது, அவர் மீது அம்புகள் விழவில்லை. ஆனால் அந்த நேரத்திலும் கூட அவர் கொஞ்சமும் சஞ்சலப்படவில்லை. இதற்கு பிறகு அந்த அரசன் அடுத்து இரண்டாவது வழியை கையாளுகின்றான். ஒரு பெரிய கொப்பரையிலே தண்ணீர் கொதிக்க வைக்கப்படுகிறது. தண்ணீர் மிகவும் நன்றாக கொதி சூழலுக்கு வந்ததற்கு பின்னால் சஹாபாக்களிலிருந்து 2 பேரை கொண்டு வந்து அந்த கொதிகலனுக்கு உள்ளால் போட்டு விடுகின்றான். அதற்கு முன்னால் அவர்களிடத்திலே சொல்லப்படுகின்றது, நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள், உங்களுடைய தீனை நீங்கள் விட்டுவிடுங்கள், நாங்கள் இந்த சித்திரவதைகளை விட்டு விடுகின்றோம். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவிடத்திலே சொல்லுகின்றான், இதோ உனக்கு முன்னால் இவர்கள் 2 பேரும் போடப்படுகின்றார்கள், அடுத்து உன்னுடைய கதியும் இதுதான். அவர்கள் இருவரும் தூக்கி அந்த வானலியிலே போடப்படும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்களில் இருந்து அழுகை வருகிறது. இதை கவனித்துக் கொண்டிருந்த வீரர்கள் அரசனிடத்திலே போய் சொல்லுகின்றார்கள், இவர் இப்பொழுது அழுது விட்டார், அவருடைய மனம் மாறப்போகின்றது, எனவே நீங்கள் அவரை அழைத்து ஏதாவது ஒரு நிலைமைக்கு கொண்டு வரலாம் என்று அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிலுவையில் இருந்து கீழே இறக்கப்பட்டு அரசனுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்றார்கள். அரசன் கேட்கின்றான், இந்த செயல்களை எல்லாம் பார்த்து உம்முடைய மனம் இறங்கி விட்டதாக நான் நினைக்கின்றேன், நீர் கிறிஸ்தவராக மாறிவிடும், உம்முடைய தீனை நீர் கிறிஸ்தவ மதமாக ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய தீனை விட்டுவிடுங்கள், நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நிலப்பரப்பின் பாதிக்கு உம்மை அரசனாக்கி விடுகின்றேன், அவை அனைத்தும் உமக்கு சொந்தம். உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய அலங்காரங்கள், பணம் பதவிகள் கொடுக்கப்படும் பொழுது மாறாத மனிதன் யாரும் இல்லை. முன்னாள் முதலமைச்சரும் அதற்குத்தான் ஆசைப்படுகின்றார், இந்நாள் முதலமைச்சரும் அதற்குத்தான் ஆசைப்படுகின்றார். எப்படியாவது தங்களுடைய பதவிகளை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுக்கு கிடைக்கின்ற சுகங்கள் எந்த நேரத்திலும் பறிபோய்விடக் கூடாது. நிச்சயமாக மனிதனுக்கு ஒரு பெரும் நிலப்பரப்பின் பாதி கொடுக்கப்படும் எனும் பொழுது அவனுடைய மனம் மாறாமல் இருக்க முடியாது. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னால் அதை விட முடியாது, நீ உன்னுடைய அரசாட்சியின் பாதி என்ன, முழுமையான அரசாட்சியை எனக்கு தந்தால் கூட என்னுடைய தீனை நான் விட மாட்டேன். அப்பொழுது அந்த அரசன் திரும்ப கேட்கின்றான், அப்பொழுது நீ ஏன் அழுதாய், ஏன் நீங்கள் அழ வேண்டும், உம்முடைய சகோதரர்கள், உம்முடைய சகாக்கள் அந்த வானலியிலே கொதிக்கப்பட போவதை பார்த்து நீ ஏன் அழ வேண்டும் என்று கேட்கும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இருப்பது ஒரே ஒரு உயிர் தான், எனக்கு இருப்பது ஒரே ஒரு உயிர் தான், நான் இந்த உலகில் ஒரே ஒரு தடவை தான் உயிர் வாழ முடியும்,
என்னுடைய மனாபித்து ஷார், மயிர் கால்கள், ரோமங்கள் எந்த இடங்களில் எல்லாம் ஊன்றப்பட்டிருக்கின்றதோ அந்த அளவிற்கு எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ்வினுடைய பாதையில் இது போன்று பல முறை கொதிக்கும் தண்ணீரில் போட வைக்கப்பட்டு நான் ஷஹாதத்தை பெறுவதற்கு ஆசையாக இருப்பேனே, இருப்பதோ ஓர் உயிர், அதை நான் என்ன செய்வேன் என்று நான் எண்ணி அழுதேன் என்பதாக சொன்னார். சஹாபாக்களினுடைய ஈமானின் வேகமும் அதனுடைய உத்வேகமும் இந்த அளவுக்கு இருந்தது. அதை கண்டு அவன் நிகழ்ச்சியுற்று விட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையிலே பயின்ற சஹாபாக்களுக்கு இத்தனை பெரிய ஈமானிய உறுதிமிக்க நிலை இருக்கின்றதா என்று அவனுக்கே மனது படபடத்து விட்டது. ஏதாவது ஒரு வகையில் இவர்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்து விட்டான். வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றார்கள், ஒரு விதமான நிலை அவனுக்கு இருந்தது. அவன் உள்ளுக்கு உள்ளால் இந்த சஹாபியினுடைய நிலையை பார்த்தே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனால் வெளியில் சொல்லவில்லை. காரணம், தனக்கு இருக்கின்ற இவ்வளவு பெரிய பதவியும் இத்தனை பெரிய நாடும் இருக்கின்றது என்பதால் ஹிரக்கலை போன்று அவனும் உள்ளுக்குள்ளாலேயே அவன் ஈமானை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டான். கடைசியிலே ஒரு சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுக்கின்றான். என்னுடைய நெத்தியில் நீங்கள் முத்தமிட்டால் நான் உங்களை விடுதலை செய்து விடுகின்றேன். 300 சஹாபாக்கள் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதையும் சொல்லுகின்றான், நீர் என்னுடைய நெத்தியில் முத்தமிட்டதற்கு பதிலாக இந்த 300 பேரையும் சேர்த்து விடுதலை செய்து விடுகின்றேன். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சஹாக்களிடத்திலே மஷ்வரா செய்கின்றார்கள். சஹாபாக்களிடத்திலே என்ன செய்யலாம்? எல்லோரும் சொல்லுகின்றார்கள், நெற்றியில் முத்தமிடுவதுதானே, முத்தமிட்டுக் கொள்ளலாம், அது ஒன்றும் தவறில்லை. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மன்னருடைய நெற்றியிலே முத்தமிடுகின்றார்கள். அத்தனை பேரையும் அவன் விடுவிக்கின்றான். அதற்கூடவே 30,000 தீனார்களும் கொடுக்கின்றான். அங்கே இருந்திருந்த 300 பேரையும் விடுதலையும் செய்து விடுகின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சன்னிதானத்திலே எல்லோரும் வருகின்றார்கள். செய்தியை சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அருகே அழைத்து அவர்களுடைய நெத்தியிலே முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், நான் முதலிலே முத்தமிட்டு இருக்கின்றேன், நீங்கள் எல்லோரும் முத்தமிடுங்கள். அல்லாஹ்வினுடைய தீனை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை மாய்க்கின்ற ஒரு ரீதியில் பார்த்து கொண்டிருந்த நிலையிலும் கூட அவருடைய ஈமான் தளரவில்லை. அன்பிற்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதைவிட பெரிய உதாரணம் என்ன வேண்டும்? இந்த தீனின் மீது கொண்டிருந்த உயரிய மதிப்பின் காரணமாக நெருப்பு குண்டம் எதிரில் தெரிந்த பிறகும் கூட அதில் வேண்டுமானால் என்னை தூக்கி போட்டுக்கொள், என்னுடைய ஈமானை நான் விட முடியாது. இன்றைக்கு நம்முடைய ஈமானிய சூழல் இதற்குள்ளால் தத்தளித்துக் கொண்டு நிற்கின்றது. பல்வேறு விதமான ரீதியிலே ஈமான் நமக்கு சோதிக்கப்படுகின்றது. மாட்டிறைச்சி என்ற பெயரால் சோதிக்கப்படுகிறது, சித்திரவதைகள் என்ற பெயரால் சோதிக்கப்படுகிறது, சமீபமாக வந்தே மாதரம் என்ற பெயரால் சோதிக்கப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு ஒருவர் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுகின்றார். அவருக்கு அந்த தேர்விலே மதிப்பெண்ணை குறைத்து போட்டு விட்டார்கள். 89 மதிப்பெண்கள் கொடுத்திருக்கின்றார்கள். 90 கிடைத்திருந்தால் அவர் ஆசிரியராக பதவி வகித்திருப்பார். என்ன குறை என்று பார்க்கும் பொழுது, வந்தே மாதரம் எந்த மொழியில் எழுதப்பட்ட பாடல், அதனுடைய மூல மொழி என்ன, முதலாக அது எதில் எழுதப்பட்டது என்பது கேள்வி. இவர் பதில் எழுதி இருக்கின்றார், வங்காள மொழியில் எழுதப்பட்டது. ஆனால் கீ ஆன்சர், அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய கீ ஆன்சர்ல எழுதி இருக்கிறாங்க சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. முதல்ல அந்த கேள்விக்கு என்ன அவசியம்? ரெண்டாவது, பதிலாவது கீ ஆன்சர்ல ஒழுங்கா எழுதி வச்சிருக்கானு பாருங்க. முதல்ல அவனை பிடிச்சி அடிக்கணும். கீ ஆன்சர் ஆச்சு, அதுல ஒழுங்கான பதில் எழுதி இருக்கணும்ல. அதுல சமஸ்கிருதம் என்று தன்னுடைய வக்கிர புத்தியை அதில் காட்டி அதற்கு விட எழுதி இருக்கின்றார்கள். திருத்தினவங்க அதுல ஒரு மார்க்க குறைச்சிட்டாங்க. ஏன்னா இவர் வங்காள மொழி என்று எழுதியிருக்கின்றார். அதை எதிர்த்து இவர் வழக்கு தொடுக்கின்றார் சென்னை உயர் நீதிமன்றத்திலே. நீதி அரசர் ரொம்ப உத்தமமானவர், நாம் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை. இந்திய நீதிமன்றங்களும் முழுக்க நீதிக்கே துணை போகக்கூடியவைகள். ஆனால் நீதிபதிகள் அதற்கு பிறகு கவர்னராக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கொஞ்சம் காசு வாங்கிக்கிடுவாங்க. அது அவங்களுடைய மனிதாபிமானம். சரி, யாராவது ஒருவருக்கு நல்லது கிடைக்கணுங்கிறதுக்காக பிறகு அவர்கள் ஆளுநராக மாற்றப்படுவார்கள். அப்படி இல்லை என்றால் தேசிய கட்சியாக பிஜேபியில் போய் இணைந்து கொள்வார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சன்மானம் அதெல்லாம். அது மாதிரியான சிந்தனை கொண்ட நீதிபதி இல்லை இவர், உயர்தரமான நீதிபதி. ஆனால்
பின்னால் இவருக்கு கவர்னர் போஸ்ட் நிச்சயம். இவரு சம்பந்தம் இல்லாம அவருக்கு ஆசிரியர் தகுதியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போயிருக்கலாம். சம்பந்தமே இல்லாம இனிமேல் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வாரத்திற்கு ஒரு தடவை வந்தே மாதரம் பாட வேண்டும். அரசு நிறுவனங்களிலும் தொழிற்சாலைகளிலும் தனியார் நிறுவனங்களிலும் மாதத்திற்கு ஒரு முறை வந்தே மாதரம் பாட வேண்டும். சட்டம் போடுறதுக்கு இவங்க யார்? அரசியல் சாசன சட்டம் என்பது வேறு. இவர்கள் அரசியல் சாசன சட்டத்தையே மீறி தங்களுடைய நீதியை வளைக்கின்றார்கள் என்றால் பின்னால் ஏதோ ஒன்று இருக்கின்றது. இவர்களுக்கும் சதாசிவம் போன்ற ஒரு பதவி ஆசை இருக்கின்றது. அதற்காக எங்கே கை வைக்கின்றார்கள் என்றால் முஸ்லிம்களுடைய நிலையின் மீது தான் இவர்கள் கை வைப்பார்கள். இது சுதந்திர இந்தியா. இந்த இந்தியாவிலே யாரும் அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கும் பரப்புவதற்கும் சொல்வதற்கும் முழுமையான அதிகாரம் இருக்கின்றது. இந்த நாட்டின் மீது எங்களுக்கு முழுமையான விசுவாசம் இருக்கின்றது, பற்று இருக்கின்றது. ஆனால் வந்தே மாதரம் பாடிதான் பற்றை வெளிக்காட்ட வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் வந்தே மாதரம் என்று சொல்லப்படக்கூடிய பாடல் சட்டர்ஜி அவர்களின் மூலமாக எழுதப்பட்ட ஆனந்த மடம் என்ற நாவலில் புனையப்பட்ட ஒரு கதையில் இந்த பாடல் வருகிறது. எதற்கு தெரியுமா? முஸ்லிம்களை எல்லாம் கொல்வதற்கு தூண்டுவதற்காக இந்த பாடல் பாடப்படுகிறது. அது ஒரு புனை கதை, ஒரு நாவல். பிறகு முஸ்லிம்களை கொன்றொழித்ததற்கு பிறகு வந்தே மாதரம் பாடல் பாடி குதூகலிப்பதை போன்று அதில் பாத்திரம் வருகிறது. எனவே இந்த பாடலை எப்பொழுது இது வெளியிடப்பட்டதோ அதிலிருந்தே முஸ்லிம்கள் எதிர்த்து வருகின்றார்கள். இந்த காங்கிரஸ் இருக்குதே, இது ஒரு கையாலாகாத கவர்மெண்ட். அன்னையிலிருந்தே அப்படிதான். முதலாகவே முகமது அலி அவர்கள் இதை முற்றிலுமாக எதிர்க்கின்றார்கள். எக்காரணத்தை கொண்டும் இந்த பாடலை பாட முடியாது என்று எதிர்க்கின்றார்கள். ஆனால் காங்கிரஸ் அரசு நூதனமான அரசு. அந்த முதல் 2 வரியை மட்டும் பாதிக்கலாம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் அதை மட்டும் பாடிக்கிடலாம், மீதி எல்லாம் விட்டுருங்க. எப்பவுமே இவன் டபுள் கேம் ஆடுறதே வேலை. அதனாலதான் அன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிட்டான். மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாலையும் காட்டுறது மாதிரி இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே வேலை. இது இந்த நீதிபதியினுடைய என்ன எவ்வளவு பெரிய திட்டமும் அவருடைய ஆசையும் பாருங்கள். அவர் உடனே நாட்டு மக்கள் மேல எல்லாம் கவலைப்படுறார். இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் தேசப்பற்று இல்லாமல் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு தேசப்பற்றை நீங்கள் ஊட்ட வேண்டும் என்றால் வந்தே மாதரம் பாடச் சொல்லுங்கள். சரி, வந்தே மாதரம் பாடச் சொல்வதன் மூலமாக இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், வந்தே மாதரம் பாடச் சொன்னால் முஸ்லிம்கள் பாட மாட்டார்கள். உடனே நம்ம ஆன்டி இந்தியன், நீ ஒரு தேச துரோகி, வந்தே மாதரம் பாடவில்லையா நீ ஒரு தேச துரோகின்னு டக்குன்னு சொல்லிடலாம். இதற்காக வேண்டிதான் இவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள். ஏன் நாம் வந்தே மாதரம் பாடக்கூடாது? மா என்றால் தாய். வந்தே மாதரம் என்பதனுடைய பொருள் என்னவென்றால் தாய் மண்ணை வணங்குகிறேன். வணக்கம் என்பது அல்லாஹ்விற்குரியது. வணக்கத்தில் மட்டும் காம்ப்ரமைஸே கிடையாது, எந்த விதத்திலும் சமாதானமே கிடையாது. அந்த பாடலை பற்றி தெற்காசியாவினுடைய மிக பெரும் பல்கலைக்கழகம் தாருல் தேவ்பந்த், நான் சொல்லல, தாருல் தேவ்பந்த் ஃபத்வா பிறப்பித்திருக்கின்றது. எந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த பாடலை பாடுவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் நிர்பந்திக்கப்பட்டால் தங்களுடைய பிள்ளைகளை அந்த பள்ளியிலிருந்தும் கல்லூரியிலிருந்தும் நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். படிப்பை விட ஈமான் முக்கியமானது. இதனுடைய மொழிபெயர்ப்பு என்னவென்றால், என் தாயே உனக்கு நான் வந்தனம் கூறுகிறேன். நல்ல நீரையும் நறுமலர்களையும் மனம் கவலும் தெற்கு காற்றினையும் செழிப்பு மிக்க வயல்களையும் கொண்ட என் தாயே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு நிறைய அப்படியே வந்து 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 அந்த நேரத்தில் 30 கோடி மக்கள் இருந்தார்களாம். 30 கோடி மக்களினுடைய 60 கோடி தோள்களின் மூலம் சமாளிக்கும் வாட்களை உடையவனே, அந்த வாளெல்லாம் கூர் பார்ப்பது முஸ்லிம்களைத்தான். அந்த நாவலில் கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்தின்படி இவ்வளவு சக்தி இருக்கும் தாயே, நீ இயலாதவளா? நீதான்
எங்களின் புஜங்களின் ஆற்றல், தோள்களின் ஆற்றல், உன்னுடைய பாத கமலங்களை நாங்கள் முத்தமிடுகின்றோம். யாரினுடைய பாதத்தையும் முத்தமிடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. தாயினுடைய பாதத்தை கூட முத்தமிட முடியாது. தாயினுடைய பாதத்திலே சொர்க்கம் இருக்கின்றது. ஆனால் பாதத்தை தொடுவதற்கோ பாதத்தை தொட்டு வணங்குவதற்கோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. கடைசியில முழுக்க முழுக்க விஷத்தை இந்த பாடல் சொல்லுகின்றது. நீ ஆயுதமேந்திய துர்காதேவி, துர்க்கையம்மன். நீ கல்கத்தாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், துர்கா பூஜை என்பதும் துர்க்கையம்மனை வழிபடுவதும் அங்கு பிரசித்தி பெற்ற ஒன்று. நீ தாமரை பூக்களின் அலங்காரம், நீதான் கல்வி, நீதான் தண்ணீர், நான் உனது அடிமை, அடிமையின் அடிமை, அடிமையின் அடிமையின் அடிமை. முழுக்க சரண்டர். இந்த பாடலினுடைய முழு கருத்தும் முழுக்க முழுக்க இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடாகிய தௌஹீதிற்கு முற்றிலும் மாற்றமானது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலமாக இந்த பாடலை பாட வேண்டும் என்று கட்டளையிடப்படுவதற்கு என்ன தேவை வந்தது? அந்த நீதிமன்றம் அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லுது. யாராவது தகுந்த காரணங்களை சொன்னால் தனிநபரோ நிறுவனமோ இந்த பாடல் பாடாமல் இருப்பதற்கும் வழி இருக்கின்றது. நீ என்னதான் சொல்ல வர்ற? என்னடா சொல்றீங்க? நீதிமன்றம் என்றால் கரெக்டா ஒரு விஷயத்தை சொல்லு. ஒன்னு பாடணும்னு சொல்ல நாங்க பாத்துக்கிறோம், அல்லது பாட வேண்டாம் சொல்ல நாங்க விட்டுறோம். இதையும் சொல்ல வேண்டாம், அதையும் செய்ய வேண்டாம். பிள்ளையும் ஆட்டி விட்டு, பிள்ளை தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுற வேலை. என்ன காரணம் சொல்றது? தகுந்த காரணம் என்றால் எந்த காரணத்தை சொல்வது? தகுந்த காரணம் என்று நாங்கள் சொல்வதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? இவ்வளவு பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளால வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு நிச்சயமாக மறுபரிசீலனைக்குரியது. எல்லோரும் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து நீதிமன்றத்திலே போரிட வேண்டும். நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கின்றது. இப்ப என்ன செய்யணும்? எல்லா இயக்கங்கள், மஹல்லாக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை எதிர்த்து அதற்கு என்ன லீகலா செய்யணுமோ, முறைப்படி சட்டத்தின்படி அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ எதிர்கொள்ள வேண்டியது நமக்கு கட்டாயம். அந்த நீதிபதிக்கு கவர்னர் போஸ்ட் அலாட் ஆயிடுச்சு, அதை பத்தி பிரச்சனை இல்ல. அவர் எப்படியோ ஒன்னு சொல்லி முடிஞ்சது, அவ்வளவுதான் அவர் வேலை. இனி போரிட வேண்டியது நம்முடைய வேலை. போரிட வேண்டியது என்றால் சட்டத்தின் மூலமாக அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து போரிட வேண்டும். காரணம், இது நம்முடைய ஈமானுக்கு உலை வைக்கின்ற ஒன்று. ஹசரத் என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க? தப்புட்டி புண்ணு. தேவபந்த் கலாசாலை நான் சொல்லல, மத்திய பிரதேச அரசு வந்தே மாதரம் பாடலை பள்ளிகளில் கட்டாயமாக பாட வேண்டும் என்று சட்டம் வகுக்கும் பொழுது தேவபந்த் கலாசாலை தீர்ப்பு கொடுக்கின்றது. இதில் இருக்கின்ற சில அம்சங்களை அது எடுக்கின்றது. வந்தே மாதரம் பாடலில் இந்த தாய் மண்ணை சுகமளிப்பவள் என்று சொல்கிறது, அபிவிருத்தி செய்பவள் என்று சொல்கிறது, ஒவ்வொரு மனிதனுடைய ஆற்றல் என்று சொல்கிறது, அதுதான் அறிவு என்று சொல்கிறது, அந்தரங்கம் என்று சொல்கிறது, லட்சியம் என்று சொல்கிறது, என்னுடைய உடலின் உயிர் என்று சொல்கிறது. கடைசியில் நான் உன்னுடைய அடிமை என்று சொல்லி துர்காதேவியினுடைய பிம்பமாக சித்தரிக்கிறது. இந்த பாடலில் இன்னும் ஒன்று இருக்கின்றது. கோயிலில் உள்ள அனைத்து விக்கிரகங்களையும் தாய்மண்ணினுடைய பிம்பமாகவே பார்க்கிறது. இப்படிலாம் சொல்லிட்டா அதற்கு பிறகு நம்முடைய ஈமானுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். எந்த சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து இந்த தீனை பாதுகாத்தார்களோ, ஹஜ்ரத் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக சாதாரண ஒன்று, சாதாரணம் என்று நாம் நினைக்கின்றோம். இந்த குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டதன் காரணமாக வெளிவந்து நிற்கின்றார்கள். இல்லை, இது படைக்கப்பட்டதல்ல, இது அல்லாஹ்விடமிருந்து வெளிவந்த ஒன்று. அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒன்று எதுவும் படைக்கப்பட்டதல்ல. காரணம் அது அல்லாஹ்வினுடையது. இதுல ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்தில் இருந்த முஅத்தஸிலாக்கள், அப்பாசியாக்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. முஅத்தஸிலாக்கள் என்பவர்கள் அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடியவர்கள்.
அறிவின் மூலமாக இஸ்லாத்தினுடைய பல அடிப்படை கொள்கைகளை ஆட்டம் காண செய்திருந்தார்கள். அதில் ஒன்று இது கலாமுல்லாஹி மஹ்லூக். திடீரென ஒரு நாள் மதீனாவிலே மிக பெரும் சப்தம் கேட்கின்றது, அலறல் சப்தம். என்ன சப்தம் என்று கேட்பதற்காக வேண்டி இந்த ரிவாயத்தை அறிவிக்கக்கூடியவர் உள்ளே போகின்றார். அங்கு அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாட்டையால் அடிக்கப்படுகின்றார். மீதி உள்ள உலமாக்களுக்கெல்லாம் பட்டம், பதவி, பவுசு, சுகம், சொத்து எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. காரணம், கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒத்துழைப்பா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்களுக்கு அருமையான பங்களாக்கள், சென்று வருவதற்கு வாகன வசதிகள், எல்லா விதமான மக்களிடத்திலும் அவர்களுக்கு நல்ல பேரு. கெட்ட பேர் யாருக்கு? அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. முதல் அடி அடிக்கப்படுகிறது, பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். இரண்டாம் அடி அடிக்கப்படுகின்றது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். மூன்றாம் அடி அடிக்கப்படுகின்றது, அல் குர்ஆனு கலாமுல்லாஹ் என்று சொல்லுகின்றார்கள். குர்ஆன் படைக்கப்பட்டதல்ல, இது அல்லாஹ்வினுடைய கலாம் என்று சொல்லுகின்றார்கள். இப்படியே அடிக்கப்படுகின்றது. 29 அடிகள் அவர்களுடைய உடம்பில் அடிக்கப்பட்டது. 29 அடிகள். எல்லா சுகங்களும் அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சோதனையை போன்று அந்த நேரத்தில் வேறு யாரும் சோதிக்கப்படவில்லை. அவர்கள் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால், அரசு என்ன சொல்லுகின்றதோ அதுதான் என்னுடைய கட்சி என்று சொல்லி இருந்தால், அவர்களுக்குத்தான் அன்றைக்கு இருக்கின்ற பதவிகளிலே உயர்தரமான பதவி. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஈமான் சோதித்து பார்க்கப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும் என்று பிறர் நம்மை வற்புறுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். இவர்கள் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நிச்சயமாக அவனை தவிர வேறு யாரையும் வணங்குவதற்கு தகுதி என்று சொல்ல மாட்டார்கள். எனவே சிலையை மலர் தூவி பூஜிப்பதை போன்று இவர்களுடைய உள்ளத்திலும் வந்தே மாதரம் பாடலை நாம் ஏற்றி விடுவோம். இதைவிட அற்புதமான பாடல் சாரே ஜஹான் சே அச்சா, இதைவிட அற்புதமான பாடல் ஜனகணமன. டெல்லி உச்ச நீதிமன்றத்திலே இந்த தீர்ப்பு இருக்கின்றது. ஜனகணமன பாட வேண்டும் என்று நீங்கள் யாரையும் நிர்பந்திக்க முடியாது. திரைப்பட கூடங்களிலும் தொழிற்சாலைகளிலும் ஜனகணமன பாட வேண்டும் என்று வழக்கு தொடுக்கப்படும் பொழுது அதனுடைய தீர்ப்பு சொல்லுகின்றது, ஜனகணமன என்று பாட வேண்டும் என்று யாரையும் நிர்பந்திக்க முடியாது என்று சொல்லும் பொழுது, வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று யாரை நாம் நிர்பந்திக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு கொடுஞ்சூழல் இங்கே உருவாகி இருக்கின்றது என்றால், இந்த நேரத்தில் நாம் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம். எல்லா இயக்கங்களும் ஒன்றாக சேர வேண்டும். மஹல்லாவினுடைய பெருமக்கள் ஒன்றாக சேர வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய மாண்பிற்கும் அடிப்படைக்கும் எதிரான பாடல். இந்த பாடலை பாடுவதற்கு சுதந்திரத்திற்கு முன்பிருந்தே முழுமையான எதிர்ப்பு இருந்தது. எந்த அரசும் இந்த பாடலை பாடச் சொல்லி வற்புறுத்தியது கிடையாது. ஒரே ஒரு தடவை கல்யாண் சிங் அரசு யூபியிலே அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் இந்த பாடலை பிரேயர் டைம்ல பாடுதுன்னு சட்டம் போடுது. மௌலானா அலிமியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபுல் ஹசன் அலிமியான் அவர்கள் அடுத்து தங்களுடைய திட்டத்தை மிக தெளிவாக அறிவிக்கின்றார்கள். நாளை இந்த சட்டம் பள்ளிக்கூடங்களிலே பாட வேண்டும் என்று இருக்குமானால் முஸ்லிம்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களில் இருந்து திரும்ப பெற்றுக் கொள்வார்கள், பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டார்கள். 11 மணிக்கு அரசாணை வெளியிடுகின்றது. அந்த சட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இது அரசு கூட சட்டம் போடல. ஒரு நீதிமன்றம் இந்த அளவிற்கு வற்புறுத்த வேண்டிய காரணம் எதுவுமே கிடையாது, எந்த முகாந்திரமும் கிடையாது. எனவே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீதிமன்றத்தின் மூலமாகவே வென்று தீரக்கூடிய ஒரு கட்டாய சூழல் நமக்கு வந்திருக்கின்றது. எல்லோரும் இதற்காக வேண்டி பாடுபட வேண்டும். ஒரே இயக்கமாக ஒன்றிணைந்து இந்த தீர்ப்பை எதிர்த்து முறைப்படி சட்ட ரீதியாக என்ன செயல்பாடுகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் எந்த ஒரு முஸ்லிமும் வணக்க வழிபாடுகளிலே ஷிர்க் வைக்க கூடாது என்று இஸ்லாம் தெளிவுபடுத்தி இருப்பதன் காரணமாக வந்தே மாதரம் பாடல் பாடுவதற்கு அனுமதியே கிடையாது என்பதை கூறி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.